எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் முதல்வர் வேட்பாளரா ஏற்க முடியாதுன்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறிய டிடிவி தினகரனை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேர்ல சந்தித்து கூட்டணியில இணையுமாறு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த நிலையில சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லி கூட்டணியில இருந்து வெளியேறிய முடிவை மறுபரிசீலனை செய்யும் பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்ததாகவும், யாரும் எதிர்பார்க்காத கூட்டணிய வரும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல அமமுக அமைக்கும்னு, அந்த கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. தற்போது இருப்பது உண்மையான அமமுக இல்ல அப்படின்னு குறிப்பிட்ட அவரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு செல்ல அமமுக முயற்சி செய்யும்னு சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சியை காப்பாற்ற தங்களுக்கு துரோகம் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்காரு.